இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா வந்து இதை வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம போய் காய் கட் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்குள்ளே இதை வந்து நல்லா ஊறிடும். அப்புறம் அப்படியே சாம்பார் வச்சுருக்கோமா, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம்ல, எட்டி பார்க்குறேன் நல்லாவே வாஷ் பண்ணல. சோப் போட்டு வாஷ் பண்ணலையா? சோப்பெல்லாம் நீ ஒன்றும் போட வேணாம். எனக்கு பிடிக்காது இந்த வாசனை. ஹாய் ஹாய், என்னென்னு சொல்லு. கேரட் இருக்கு, உருளைக்கிழங்கு, தக்காளி, பூண்டு, பொட்டேட்டோ, கேரட், டொமேட்டோ, கார்லிக் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து நம்ம ஸ்டைலாக ஒன்று பண்ண போகிறோம். எப்படி நெய் நெய் இது மேல போடணும். கீ நெய் பேர் வந்து கீ. அதால போட்டுட்டீங்க. இப்போ வந்து அது வந்து இது குக் பண்ணணும். சன்லாண்டு என்ன? சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ அதெல்லாம் நல்லா குக் பண்ணணும் சேர்த்து. நம்ம என்ன பண்ணணும், போய் கருவேப்பிலை வாங்கிட்டோம். அது வச்சுட்டு அங்கே இருக்கும் ஒரு நான் முதல் போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வரேன். திருநெல் இருக்கிறதாமா, அதை எடுத்துட்டு அதை அப்படியே வாஷ் பண்ணி போட்டோம். இதோ வெங்காயம் இருக்கா, இதை வந்து நம்ம கட் பண்ணாம அப்படியே சேர்த்துக்கணும். அது எதுக்குன்னா அப்போதான் அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து அப்புறம் நான் கொஞ்சோண்டு பருப்பு மட்டும் ஆட் பண்ணேன். அது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கொண்டு வா. கொத்தமல்லி, கருவேப்பிலை. கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ போட போறோம். கொத்தமல்லி இல்ல, கருவேப்பிலை. கருவேப்பிலை மட்டும் போட போறோம். இவ்வளோ கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை சாப்பிட்டாதான் முடி வரும். எஸ், growth. ஓகே, இப்போ வந்து நல்லா உரிச்சு போட்டுடலாம். பிக்க முடியல, இப்போ வந்து நம்ம என்ன சாதம்னா சாம்பார் சாதம் செய்யறோம். கொஞ்சம் ஸ்பூன் எடு, கொஞ்சம் கடுகு எடு, ஸ்பூன் எடுத்து கடுகு போடு. போய் போடலாம். கடுகு
அப்படியே பொட்டாஸ் பண்ணி வெடிக்கும். இது கட்டி எங்கள் அம்மா கிட்ட என்னன்னு கேட்டிருந்தேன்னா கேளு அத்தை இதை கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறது வெங்காயத்துங்க ஓகே. இப்போ அதெல்லாம் குக் பண்ணிட்டாச்சு. இப்போ வெங்காயம் வெங்காயம் கையில் வச்சிருக்கோம். நமக்கு கொஞ்சம் பயம் தெரிச்சாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப கருவேப்பிலை போடணும். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படியே பவுலர் பண்ணி அது வந்து வெடிக்கலைன்னா அப்படியே பவுலர் பண்ணி தூக்கி போட போறா. வந்து இப்போ வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆக போகிறேன். ஆமா பேஸ்கெட்டு நல்லா சுத்தி சுத்தி ஆட்டணும் வச்சுக்கோங்க. என் முடி பார்த்தீங்களா ஒன்றும் கூட இல்லை. இது கருவேப்பிலாம் சாப்பிடுங்க உங்களுக்கு. இந்த கரு எனக்கு இங்க பாருங்க நான் தேர்ட் படிக்கிறேன். ராதம்மாக்கு பாருங்க எவ்வளோ முடி இருக்கு. நான் கருவேப்பிலை அப்படியே வெறுத சாப்பிடுவேன். பேஸ்கெட் பால் பவுலர் தூக்கிட்டு வராத நமக்கு கொஞ்சம் ஹாய் சொல்லு. ஹாய் இந்த ஹாய் இதை என்னோட தங்கச்சி 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 அம்மா கூட. இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் ராதாவோட ரொம்ப சேட்டை பண்ணுவோம். ரொம்ப பயமா இருக்கு. ராதாமா வந்து குட்டியா இருக்கும்போது அப்போ வந்து கொரோனா நான் வந்து அப்போ 6th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்போலாம் நாங்க வீட்டில தான் இருந்தோமா ஜாலியா இருக்கும். எல்லாரும் வீட்டில தான். இப்போ தக்காளி போட்டுருவோமா? புளி ஊற போட்டோம். ஹாய் தூங்கிட்டா பாப்பா. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இல்ல ஹாய் ஹாய் சொல்லுமா. சரி வாங்க சரி போய் அம்மாட்ட கொடுத்துடலாம். புளி எங்க இருக்குன்னு கேட்டு வாங்க. புளி வேணும் புளி வேணும். இப்போ என்ன இருக்கு தெரியுமா? புளி எங்க அம்மா புளி போட வேணாம்னு சொன்னாங்க. டேஸ்டா இருக்குன்னு போட போறோம். ஓகே ஓகே டன். இவ்வளோ மட்டும் போடுவோம். சீக்ரெட் இது வந்து சீக்ரெட் புளியா இது போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால தான் போடுறாங்க. ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம். ராதா கூட தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லைட்டா வாஷ் பண்ணிக்கணும். புளி வந்து யாருமே வாஷ் பண்ண மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து எல்லாத்தையுமே வாஷ். ஏன்னா அத்தை கூட வாஷ் பண்ண மாட்டாங்க. இவங்க மெண்டல் அதனால வாஷ் பண்றாங்க. நாம எல்லாமே ஹைஜீனிக்கா செய்றோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹை இல்ல அதனால தான் போன்ல பார்த்து செய்றாங்க. இது வந்து ஊற வச்சாச்சு. இது ஒரு ஓரமா. இது வந்து இன்னும் ஊற வைக்கல. இதுல வந்து நம்ம இப்போ வந்து தக்காளி போட போறோம். டொமேட்டோ டொமேட்டோ போட போறோம். டொமேட்டோ டொமேட்டோ போட்டாச்சு. போட்டாச்சு நல்லா வதக்குறாங்க. அது கலக்குறாங்க. சுட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பெரிய மேடம் அந்த இடுக்கில வச்சு புடிச்சு கிண்டுறாங்க. எப்படி ஸ்பூன் எப்படி பிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஏன்னா நான் ஸ்பீடா வந்து வச்சிருக்கேன். ஸ்பீடா வச்சு கிண்டுறேன்ற பேர்ல சுட்டு விட்டுருக்கு கை. என் கை கொஞ்சம் தெரியலையான்னு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவளுக்கு மெண்டல் அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நான் வந்து ஒரு 8th-லாம் இல்லை 5th 6th படிச்சு 7th லாக்டவுன் 6th அப்போ தான் நினைக்கிறேன். 6th அப்போ லாக்டவுன். அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். அதாவது இது நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போட்டுருவோமா? டொமேட்டோ போடலாமான்னு கேளு. போடலாமா இப்ப? அண்ணே போட சொல்லிட்டாங்க. அதாவது டொமேட்டோ கேரட் இதை மட்டும் போட்டுக்கோங்க. டொமேட்டோ இல்ல பொட்டேட்டோ. பொட்டேட்டோ டொமேட்டோ வந்து ஆல்ரெடி போட்டேன். ஆல்ரெடி முதல்ல போட்டோம். இப்போ வந்து பொட்டேட்டோ நான் இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நான் பிடிச்ச மாதிரி ராதம்மா ட்ரை பண்ணுறா. இப்படி தான் நான் பிடிச்சிருந்தேன். ஏன்னா சுற்றும்ல நம்ம வந்து கொஞ்சம் எப்போவுமே